நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மானிட்டர் கிடந்தது. இது வந்து ஏசரோடது. யாரோ ஒர்க்காகன்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தாங்க. பல்லாவர சந்தையிலையோ அல்லது பழைய இரும்பு கடையிலையோ இந்த மாதிரி மானிட்டர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய ஒன்று அதோட டிஸ்பிளே தான். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு உடஞ்சி போன மாதிரி தெரியாது. ஆனால் சன்லைட்டை வச்சு நல்லா உத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ரோக்கான மாதிரி தெரியும். இந்த மாதிரி நிறைய கேஸை பல்லாவர சந்தையில் பார்த்துருக்கோம். அதனால் பார்த்து வாங்குங்க. இந்த மானிட்டர் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே கோடு விழுந்த மாதிரியோ இல்லை கிராக் ஆன மாதிரியோ அல்லது போலரைஸ்டு சீட்டு போன மாதிரியோ தெரியல. அதனால தான் நம்பி இதை வாங்கிட்டு வந்தேன். டிஸ்பிளே தவிர்த்துட்டு மற்ற எந்த ஹார்ட்வேர் பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். சரி, வளவலான்னு பேசாமல் இந்த மானிட்டரை கழட்டி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். நானும் ஒரு 7-8 மானிட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுக்க மாட்டேங்காங்க. ஸ்க்ரூ கொடுத்தா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி மூடியை கழட்டிடலாம். ஆனால் ஸ்க்ரூ கொடுக்க மாட்டேங்காங்க. இந்த பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேனல்லே நல்லா டைட்டான பிளாஸ்டிக்கை வச்சு அதுலேயே லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி எட்ஜில் அமுக்கி விட்டோம்னா லாக் ஆகிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு எட்ஜுக்கும் கொடுத்து விட்டு வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். கையால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை அந்த எட்ஜில் விட்டு லைட்டாக ஒரு மூலையை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே அதை வச்சு டப்புன்னு எடுத்து மற்றதை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த ஒரு மூலையை ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணும்போது டிஸ்பிளேயில் அல்லது உள்ளே இருக்க போர்ட்லேயே வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கழட்டுங்க. இந்த மானிட்டரில் நான் அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட எடுத்துருச்சு. எல்லா எட்ஜ்லேயும் சேஃபாக ஓப்பன் பண்ணி இப்போ மேலே இருக்க மூடியை அப்படியே டாப்பாக கழட்டியாச்சு. இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எந்த ஸ்க்ரூவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. டிஸ்பிளே இருக்கும், அது கீழே போர்டு இருக்கும். இப்படி தான் எல்லா மானிட்டரும் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்களா, அது வந்து பட்டனுக்கானது. இந்த ஸ்ட்ரிப்பு ரொம்பவே முக்கியம். ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன் பண்ணுற பட்டன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது போச்சு அப்படின்னா ஆன் பண்ண முடியாது. ரொம்பவே கஷ்டமான விஷயமாக போயிடும். அதனால் அதை சேஃபாக கழட்டி வச்சுக்கோங்க. ஸோ திரும்பவும் உள்ளே செக் பண்ணுறோம். அந்த பேனலை கழட்டிட்டு உள்ளே பார்க்குறோம். எட்ஜில் ஏதாச்சும் கிராக் ஆகிருக்கா, இல்லை மேபி வந்து வாட்ரு போயிட்டு உள்ளே லாக் ஆகிருக்கும், அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். 4-5 டைம் தரவாக பார்த்து செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே இருக்க டிஸ்பிளே மட்டும் அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த செட்டோடு அப்படியே வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கா, அதுக்குள்ளே தான் மதர் போர்டும் அந்த SMBS போர்டும் இருக்கும். இவ்வளோ தாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு மானிட்டர் பெருசாக தெரியும், உள்ளுக்குள்ளே அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சு வச்சுருக்காங்க. இதை நம்ம தனியாக கழட்டி செவுட்டில் மாட்டினா கூட ஒரு LED மாதிரி தெரியும், டிவி மாதிரி தெரியும். சரி, ஓகே. இப்போ பிளாஸ்டிக்கெல்லாம் நமக்கு வேலை கிடையாது. இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் வேலை. அதுக்கும் சைடில் பாருங்கள் அலுமினிய லேயர் மாதிரி இருக்குது, அதை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்குதுன்னு தெரியல. சரி, ஓகே. அந்த லேயரை கிழிச்சு விட்டு இப்போ டிஸ்பிளே தூக்கணும்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே இருக்க மூடியை கழட்டியிருக்கலாம், டிஸ்பிளேயும் கழட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு கீழே ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸ்ட்ரிப்பு கட் ஆகி போச்சு அப்படின்னா அவ்வளோதான், டோட்டல் கனெக்ஷனும் போன மாதிரி நமக்கு படமே தெரியாது. ஸோ அதனால் ஸ்ட்ரிப்பை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதிலே போட்டிருப்பாங்க டோன்ட் ஓப்பன் டோன்ட் டச் அப்படின்ட்டு. அந்த பகுதியை டச்சே பண்ண வேண்டாம். இப்போ ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி கூட வருதுன்னு பாருங்கள். இது பெரிய SMBS போர்டு, அந்த பக்கம் ஒரு குட்டி போர்டு இருக்குல்ல, அது வந்து நமக்கு மானிட்டருக்கு அவுட்புட் தர்ற இது. ஸோ அந்த பக்கம் ஸ்ட்ரிப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணி அப்படியே கேர்ஃபுல்லாக தூக்கி வைக்கணும். மேலே ஓப்பன் பண்ணக்கூடாது. நான் லூஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்களா, இப்படிலாம் ஓப்பன் பண்ணி அப்படின்னா தெரியாதனமாக கைப்பட்டுச்சு அப்படின்னா போயிடும். அதனால் இப்படிலாம் ஓப்பன் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இந்த பெரிய போர்டு வந்து மதர் போர்டு கிடையாது, இது வந்து SMBS மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன்னா அந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் சிப்பு இருக்கும். அதுதான் வீடியோ அவுட்புட்டை இந்த டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். பெரிய வேலைகளை பண்ணுறது அதுதான். ஸோ அதுக்கு வந்து நிறைய 5 வோல்ட் தேவைப்படும், 12 வோல்ட் 20 வோல்ட் இந்த மாதிரி தேவைப்படும். ஸோ அது எல்லாத்தையுமே சுவிட்ச் பண்ணி கொடுக்குறது இந்த பெரிய மதர் போர்டு தான். ஸோ அதை வந்து செகண்டாக பார்ப்போம். இப்போ வந்து அந்த டிஸ்பிளேக்கான ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம மதர் போர்டில் ஒர்க் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்போ டிஸ்பிளே நோண்டக்கூடாது. அது தெரியாதவங்க கூட பட்டு நோண்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டிப்பை மட்டும் தனியாக கழட்டி ஓரமாக வச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டருக்குள்ளே இருந்த எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டி வச்சுட்டேன். ஒரு SMBS போர்டு, இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு, அப்புறம் சின்ன சின்ன டயோடு கெப்பாசிட்டிலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் 2 கனெக்டர் இருக்குது, அதுதான் அவுட்புட்டாக ஆக்ட் ஆகுது. அந்த கனெக்டரில் மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எத்தனை 5 வோல்ட்டு எத்தனை 12 வோல்ட் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே அந்த மதர் போர்டுக்கு போக வேண்டியது. பட் இதுலேருந்து ஒரு 4 டெர்மினல் எடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் கீழே ஒன்று இருக்குது, அதிலேருந்து செப்பரேட்டான இன்புட் அந்த மதர் போர்டுக்கு போகுது. மதர் போர்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசி தான் லேப்டாப் அல்லது பிசிலேருந்து கிடைக்கிற அந்த வீடியோ அவுட்புட்டை இந்த டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி பெருசாக சேஞ்ச் பண்ணி காட்டுறது. இப்படி மதர் போர்டு முக்கியமாக இருந்தாலும் இந்த மதர் போர்டுக்கு தேவையான ஈவன் சின்ன 5 வோல்ட் சப்ளை இருக்குல்ல, அது வராமல் போனாலும் மதர் போர்டு ஒர்க் ஆகாது. அப்போ அந்த 5 வோல்ட் கொடுக்கக்கூடிய SMBS வந்து இங்கே ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இது அதுன்னு கிடையாது, ரெண்டுமே முக்கியமானது தான். அதை விட டிஸ்பிளே ரொம்ப முக்கியமானது. ஸோ உள்ளுக்குள்ளே கம்மி காம்பனன்ட் கொடுத்துருந்தாலும் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரொம்பவே முக்கியமானது. ஒன்று ஃபால்ட் ஆனாலும்
இந்த மானிட்டர் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அதுக்கு முன்னாடி இந்த மானிட்டர் வந்து எத்தனை நாள் பழைய இரும்பு கடையில் கிடந்துச்சு தெரில. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூச்சி வண்டெல்லாம் குடும்பம் நடத்திட்டு இருந்துச்சு. அதை அப்படியே சேஃபாக தொந்தரவு பண்ணாமல் வெளியே எடுத்து விட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் போயிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போர்டெல்லாம் தனித்தனியாக கழட்டி வச்சுருக்குமா, இதை ஒன்றா கனெக்ட் பண்ணி இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். இதுக்கு வந்து டேரெக்டாக கரண்ட்லேருந்து 230 வோல்டேஜ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த மானிட்டரில் எந்த ரியாக்ஷனும் காணும். பாருங்கள், இது புகஞ்சு பண்ண மாதிரியும் இல்லை. எஸ்எம்பிஎஸில் மதர் போர்ட்லேயும் இது ஷார்ட் ஆன மாதிரி தெரியல. ஆனாலும் ஆன் ஆக மாட்டேங்குது. இதுதான் பவர் பட்டனு அமைக்கி பார்த்தேன், ஒரு ரியாக்ஷனுக்கு காணும். இப்போ எஸ்எம்பிஎஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மதர் போர்டுக்கு கரெக்டான வோல்டேஜ் வரும். அப்போ அட்லீஸ்ட் அந்த பவர் பட்டனாச்சும் பிளிங்க் ஆகிட்டு போகும். பட் அது கூட போக மாட்டேங்குது. அப்போ எஸ்எம்பிஎஸ்லேயே நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்ம அங்கேருந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, இது ஒரு கனெக்டரு. ஸோ இந்த கனெக்டர்லேருந்து கரெக்டாக வோல்டேஜ் அவுட் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை கனெக்டர் போயிருந்தால் கூட எஸ்எம்பிஎஸ்க்கு அந்த 230 வோல்டேஜ் போகாது. அதனால் மல்டிமீட்டரை பசரில் போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு வயரையும் வெளியே இந்த ப்ளக் இருக்குல்ல அதையும் வச்சு பார்த்தீங்கன்னா பசர் அடிக்கும். இந்த மாதிரி ரெண்டையுமே செக் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே பசர் அடித்தது. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து அந்த வயர் கனெக்ஷன் கட் ஆகலை, எல்லாமே லைனாக தான் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை கரண்டில் மாட்டினா 230 வோல்டேஜ் அவுட்புட் இந்த வயர்லேருந்து வரும். ஸோ அப்போ இதுக்கப்புறம் இந்த வயரை வந்து நம்ம எஸ்எம்பிஎஸில் மாட்டோம். ஸோ உள்ளே வோல்டேஜ் போகுது, ஆனால் எங்கேயோ ட்ராப் ஆகுது, ஏதோ ஒரு காம்பனண்ட் அடியாக இருக்குது. அதனால தான் எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து பவர் சப்ளை வரல. இதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு பார்த்தேன். அது வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கெப்பாசிட்டியில் கை வைக்காதீங்க. முக்கியமாக அந்த போர்டிலே கை வைக்காதீங்க. இந்த மாதிரி 230 வோல்டேஜில் போகக்கூடிய ஒர்க் ஆகக்கூடிய போர்டிலே கை வைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டியில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பவர் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் கை வைக்கும்போது ஏர்த்தடிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால் டேரெக்டாக கையில் தொடாதீங்க. இந்த மாதிரி மல்டிமீட்டரை வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், ஓகேவா? கெப்பாசிட்டி செக் பண்ணியாச்சு, அது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் 4 டயோடு கொடுத்துருக்காங்க. டயோடில் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்தேன். 3 டயோடு நல்லாயிருக்கு. ஒரு டயோடில் பார்த்தீங்கன்னா வேல்யூவே வரல. என்ன ப்ரோ டயோடுக்கு ஈடுன்னு சொல்கிற அப்படின்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, புதுசாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, இதுதான் டயோடு. ஸோ இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்னு 2 இருக்கும். முக்கியமாக இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு லைனில் ஒரு வோல்டேஜ் போய்கிட்டு இருக்குது. அந்த வோல்டேஜ் வந்து பேக்கில் வரக்கூடாது, முன்னாடி போகுதுன்னா முன்னாடி மட்டும் தான் போகணும். ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, இப்போ மொபைலில் சார்ஜ் போடுறீங்க, சார்ஜ் போடும்போது சார்ஜர்லேருந்து 3.7 வோல்ட் ஃபோனுக்கு போகுது. ஆனால் ஃபோன்லேருந்து திரும்ப சார்ஜருக்கு அந்த வோல்டேஜ் வருதா? இல்லை, உள்ளே போகிறது உள்ளே மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது, வெளியே வரல. இப்படி வோல்டேஜையோ கரண்ட்டையோ ஒரே டைரக்ஷனில் அலோவ் பண்ணுற காம்பனண்ட் பேர் தான் டயோடு. ஸோ இதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நம்ம மானிட்டரோட எஸ்எம்பிஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 டயோடை வச்சுருக்காங்க. இது என்ன ப்ரோ 4 வச்சுருக்காங்க, அப்போ இதோட பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கூலில் 12th படிக்கும்போது பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. அது எதுக்குன்னா ஏசி கரண்ட், அதாவது நம்ம வீட்டில் வந்துக்கிட்டு இருக்கலாம் 230 வோல்டேஜ், அதை வந்து மற்ற டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசி கரண்டாக மாற்றி தரதுக்கு தான் இந்த மாதிரி பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். அதாவது 4 டயோடை வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒரு டிசி கரண்டை கொண்டு வரதுக்கு இவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு எஸ்எம்பிஎஸோ அல்லது 230 வோல்டேஜ் இன்புட் கொடுத்து அது டிசியில் மாறும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் உள்ளே வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்படி இந்த 4 டயோடில் ஒரு டயோடு ஒர்க் ஆகாமல் போனாலும் அந்த ஃபுல் சர்க்யூட் ஒர்க் ஆகாது. ஃபுல் சர்க்யூட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு எஸ்எம்பிஎஸும் ஒர்க் ஆகாது. அதுலேருந்து அந்த மதர் போர்டுக்கு வோல்டேஜ் போகாது. மேபி அதனால் கூட இந்த மானிட்டர் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இது எப்படி ப்ரோ செக் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, மல்டிமீட்டரை பசர் மோடில் போட்டுக்கிட்டு அந்த டயோடில் வந்து 2 டெர்மினல் இருக்கா, ப்ளஸ் மைனஸ். ஸோ அதில் நீங்கள் வச்சிங்கன்னா மல்டிமீட்டரில் பசர் அடிக்கக்கூடாது, சம் வேல்யூ வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த டயோடு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை வேல்யூவே காட்டலை பசர் அடிக்கி அப்படின்னா அந்த டயோடு வந்து செத்து போச்சு, ஒர்க் ஆகாமல் போட்டுக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நம்ம டயோடு டீபக் பண்ணலாம். சரி, இதில் ஒரு டயோடு வந்து செத்து போச்சு, அப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? கடையில் போய்ட்டு டயோடுன்னு கேட்டாலே தந்துடுவாங்களா, அதை வாங்கி போட்டுருமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த டயோடோட சைடில் வந்து நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு தான் அதுக்கு என்ன டயோடை வாங்கணும். ஸோ இந்த டயோடை பற்றி நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஸ்பெக்கெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பெக்கில் இது எவ்வளோ த்ரெஷ்ஹோல்டு கொடுக்கும், எவ்வளோ தாக்கு பிடிக்கும், எவ்வளோ டெம்பரேச்சர் தாக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த டயோடை போயிட்டு போட்டு பிடிஎஃப்லாம் பார்த்துக்கோங்க. பட் நமக்கு வந்து இதில் சைடில் வந்து SR504 சம்திங் இதை நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் கடையில் போயிட்டு கேட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கான டயோடு தந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா வேல்யூ காட்டுது. ஸோ நம்ம போர்டில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டயோடில் வந்து இப்படி வேல்யூ காட்டல, பசர் அடிச்சது. ஸோ இது நல்லா இருக்குது. இப்போ அந்த டயோடை தூக்கிட்டு இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி போட்டுடலாம். இப்படி போட்டோம்னா அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கான்செப்ட் ஒர்க் ஆகி ஏசி கரண்ட்டு டிசி கரண்டாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து அந்த மதர் போர்டுக்கான வோல்டேஜ் கரெக்டாக போகும்.
நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தால் டயோடை போட்டாச்சு. இப்போ டிஸ்பிளே மதர் போர்டு எல்லாத்தையுமே செட் பண்ணி இதுக்கு நம்ம கரண்ட் கொடுத்து பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், போட்ட உடனே ஏசர் லோகோ வந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து கேபிள் நாட் கனெக்டட்னு காட்டுது. அதாவது அந்த VGA கேபிள் கனெக்ட் பண்ணலை, அதனால் இந்த மாதிரி காட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி டிஸ்பிளே நமக்கு வரலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா SMBSல அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அந்த சர்க்யூட் வந்து கிளியர் ஆகி மதர் போர்டுக்கு அதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து இப்போ மதர் போர்டு ஒர்க் ஆகி டிஸ்பிளே நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் நினச்சேன் இது பெரிய சர்க்யூட்டாக இருக்குது, நம்ம பேஸ்லேருந்து நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி செக் பண்ணேன், அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இது சரி பண்ணேன், அங்கேயே ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லி காட்டிடுச்சு. அதனால் அப்படியே சும்மா அதை மட்டும் மாற்றி பார்த்தேன், ஒர்க் ஆயிடுச்சு. மேபி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நல்லா இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற மற்ற காம்பவுண்டை ட்ராக் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணணும். பட் நமக்கு ஃபஸ்ட்டு இதிலே கிளிக் ஆகிடுச்சு. அதனால் இப்போ எப்படி கலட்டினமோ அதே போல் திரும்ப உள்ளே மாட்டி இப்போ இதில் வந்து நமக்கு VGA கேபிள் கனெக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்ப்போம். Few moments later. இதான் நம்ம எடுத்து வந்த மானிட்ரு, ஸ்டாண்டெல்லாம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து VGA கேபிள் மூலமாக இன்புட் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து வீடியோ இன்புட் கொடுத்தா தான் இது வந்து படம் வர ஆரம்பிக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ சைடில் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னு நீங்கள் பார்த்தீங்களா ஏசர்னு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு மானிட்டர் இருக்குது. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பல்லாவர சந்தையில் எடுத்து ரிஸ்டோரேஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு ப்ளஸ் மவுஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம். ஸோ இதைத்தான் இந்த மானிட்டருக்கு ஃபிட் பண்ணி VGA கேபிள் மூலமாக இதுக்கு வீடியோ இன்புட் கொடுத்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஒர்க் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் செட்டப் மாதிரி ஆயிரும். எப்படி பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கா, ஒரு குட்டி டேபிள், அதுக்கு மேலே மானிட்டரை கனெக்ட் பண்ணி என் லேப்டாப்பில் சொருகி விட்டோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், சிஸ்டம் வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ மானிட்டர் நான் சும்மா நினச்சேன், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. சைஸ் கொஞ்சம் சின்னது தான், அது டிஸ்பிளே சைஸ் வந்து பெருசெல்லாம் கிடையாது. ஸோ ஆஃபீஸில் வச்சு யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி மானிட்ரு, பட் கிளியராக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த மானிட்டர் கூட ஒரு மாதிரி மங்கலாக தெரியும், பட் இது வந்து பக்காவாக இருக்குது. மவுஸ் கொஞ்சம் வேலையை காட்டிருச்சு போல். ஆனால் கீபோர்டு பார்த்திங்கன்னா தரமாக இருக்குங்க. கீபோர்டுக்கும் இந்த மானிட்டருக்கும் பக்காவாக இருக்குது. எடிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஓட்டி விட்டு பார்ப்போம் எப்படி ஒரு கான்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு என் வீடியோ போட்டு விட்டேன். நல்லா தான் ப்ளே ஆகிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன காம்பனண்ட்டு ஒரு டயோடு போனதுனால இதுக்கு பார்த்திங்கன்னா பவர் சப்ளை போகாமல் ஒர்க் ஆகலன்னு சொல்லி யாரோ பழைய கல்லை தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அதை சரி பண்ணியாச்சு. அப்புறம் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மானிட்டர் இருக்கிறதுனால இது வந்து என்னோடய பர்சனல் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, என்கிட்ட சும்மா தான் கிடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மானிட்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மானிட்டருக்கு எவ்வளோ ப்ரைஸ் தருவீங்க அப்படிங்கிறத கீழே என்னோடய Instagram ID மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மெசேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா இதை நான் உங்கள்கிட்ட விற்றுக்கிறேன். ஸோ மானிட்டர் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் வந்து இந்த மானிட்டரில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி ரீஸ்டோரேஷன் பண்ணியாச்சு.